நேற்று நைட்டு டிராவல் பண்ணி தான் இன்னைக்கு வந்தது. நேற்று இரவு புறப்பட்டு இன்னைக்கு இங்கே இருந்து 280 கிலோமீட்டர் இருக்கு என்னோட வீட்டுக்கு. இங்கிருந்து 280 കിലോമീറ്റർക്ക് പാസ്റ്ററുടെ വീട്ടിലേക്ക്. இங்கே அப்ப நான் என்னோட மனைவியோட வீடு நெய்யாற்றின்கரை பக்கம். പാസ്റ്ററുടെ மனைவி வீடு നെയ്യാറ്റിൻകரை பக்கம். ஆமென். தயவு செய்து இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாய் நீங்க கேட்கணும். இந்த நம்பிக்கை கிடைச்சதினால் என்னோட 15வது வயது முதல் இன்னு வரை கர்த்தருக்கு சாட்சியாய் வாழுவதற்கு பலம் கிடைச்சது. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை இல்லாமல் போனா வாலிப மக்கள் அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அது கவனமாய் இருக்கணும். அப்ப என்னோட மனைவியோட வீட்டுக்கு மனைவியோட வீட்டிலிருந்து என்னோட வீட்டுக்கு 280 കിലോമീറ്റർ കാറിൽ പ്രയാണം പണി പോകുമ്പോൾ ഞങ്ങൾ ഫാമിലിയായി പോകുമ്പോൾ ഒരു 140 കിലോമീറ്റർ പ്രയാണം പണി ചെല്ലുമ്പോൾ അടൂർ എന്ന് പറയുന്ന ഒരു ഊരിൽ വരും. അടൂർ കൊട്ടാരക്കര പക്കം. വീട്ടിലിருந்து மனைவி வீட்டுக்கு போகும்போது 140 கிலோமீட்டர் வரும்போது அடூர் என்று சொல்லுகிற ஒரு பகுதி வரும். அப்ப ഞാൻ உங்களுக்கு அது എന്താ പറയാ புரிய வைக்குவதற்கு சொல்லட்டே, எர்ணாகுளத்தில் உங்களுக்கு ஒரு வீடு உണ്ടെന്ന് நினைக்கிறேன். எர்ணாகுளத்தில் உங்களுக்கு ஒரு வீடு உണ്ടെന്ന് நினைக்கிறேன். அப்ப இங்கே இருந்து காலையில் நீங்க கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தகப்பனுமாய் ஒரு பெரிய காரை விളിച്ച് எர்ணாகுளம் வீட்டுக்கு போகணும். நீங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒரு பெரிய காரை அமர்த்தி எர்ணாகுளம் வீட்டுக்கு போக வேண்டும். அப்ப இந்த மாதிரி ஒரு 140 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி அவன் ஒரு 3-4 மணிக்கூர் டிராவல் பண்ணிய போது என்ன செய்தோம்? ஸ்தோத்திரம். அவன் அந்த ஹைவேயினோட பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டலை கண்டപ്പോൾ அங்கே கார் நிறுத்தி இந்த மாதிரி பிரயாணம் பண்ணி 140 கிலோமீட்டர் போகும்போது ஹைவே பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல காரை நிறுத்தி നമ്മൾ அப்படி செய்யும் இல்லையா? அவன் ரொம்ப ലോങ്ങായി எல்லாம் பிரயாணம் செய்யும் போது என்ன செய்வாங்க? ஒரு கொஞ்சம் அவன் ரெஸ்ட் கிடைக்குவதற்கு ஒரு ஜூஸ் അല്ലെങ്കിൽ ஒரு டீ சாப்பிடுவதற்கு எங்கேயாகிலும் நிறுத்தும். லாங்கா பிரயாணம் பண்ணும்போது டீ சாப்பிடுவா ஜூஸ் சாப்பிடுவா எங்கே வண்டி நிப்பாட்டும். அப்பொழுது 3-4 മണിക്കൂർ பிரயாணம் செய்து பகுதி வழியாய் ஸ்தோத்திரம் நல்ல ஹோட்டலை காணணும், நல்ல டனல், நல்ல ஜூஸ் சென்டர் കാണുന്നു. കാർ നിർത്തുവதற்கு நல்ல இடம். அங்கே காரை நிறுத்தி நாம் கடைக்கு போய் ஜூஸ் பிரியாணி எல்லாம் சாப்பிடுங்க. 3-4 மணிக்கூர் பிரயாணம் பண்ணும்போது ஒரு திடல்ல ஒரு ஜூஸ் ஒரு டீ ஷாப்ல காரை நிறுத்தி நம்ம அங்க இருந்து நம்ம சாப்பிட்டு பிரயாணம் பண்ணுவது போல. ஹல்லேலூயா. அங்கே നമ്മൾ സ്തോത്രം என்ன செய்யணும்? நிறுத்தி ஜூஸை குடிக்கணும், ബിരിയാണിയെ சாப்பிடணும். அங்கே നിർത്തിയിരിക്കുക. பிரயாணம் தொடங்கிയില്ല. கை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். அங்கே நல்ல பார்க் இருக்கு, நல்ல பார்க். பிள்ளைகளுக்கு ஊஞ்சாலு எல்லாம் இருக்கு, ஆடுவது நல்ல பார்க். பிள்ளைகளுக்கு ஊஞ்சாலாம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப பிள்ளைகள் எல்லாம் ஊஞ்சால் எல்லாம் ஆடிட்டே இருக்கு. பிள்ளைகள் எல்லாம் ஊஞ்சால் ஆடிட்டே இருக்காங்க. நல்ல இடம், நல்ல காற்று, நல்ல பிரியாணி, ஸ்தோத்திரம், நல்ல ஜூஸ். നമ്മൾ എங்கே പോകുவதற்கு വന്നത്? நம்ம எங்கே போவதற்கு வந்திருக்கிறோம்? നോക്കം എங்கே പോണം? എറണാകുളം വീട്ടിലേക്ക് പോകണം. அதுக்கு தானே காலையில் காரை எடுத்து போனது. அப்போ நல்ல பிரியாணி ஷார்ஜா ഒക്കെ சாப்பிட்டு அங்கே இருக்கும்போது பிரியாணி ஷார்ஜா ഒക്കെ சாப்பிட்டு அங்கே இருக்கும். பிள்ளைகள் ஊஞ்சால் எல்லாம் ஆடி விளையாடி ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து நம்மளிடத்தில் பேச, அப்பா அம்மா எவ்வளோ நல்ல இடம், எத்தனை நல்ல பார்க்கு, நமக்கு எர்ணாகுளத்துக்கு போக வேண்டாம், இங்கே தங்கலாம். பிள்ளைகள் சொல்லினா பிள்ளைகள் பார்க்குக்கெல்லாம் போய் ரொம்ப சந்தோஷத்தோட அப்பா அம்மா நம்ம எர்ணாகுளம் போக வேண்டாம், இங்கே உட்காரலாம்னு சொன்னா நோக்கம் இருக்கும், தர்ஷனம் இருக்கும். தாய் தகப்பன்மார் என்ன சொல்லும்? மக்களே, இங்கே பிரியாணி சாப்பிட்டு ஊஞ்சாலை ஆடி இங்கே ஜூஸை குடிச்சு இருக்குவதற்கல்ல நாம் கிளம்பியது. நோக்கம் இருக்கிற நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அது எர்ணாகுளம் வீட்டில் எத்தணும். ஹல்லேலூயா. நோக்கம் இருக்கிற தரிசனம் இருக்கிற தாய் தகப்பன் சொல்லுவாங்க, ஊஞ்சலாடால நம்ம இங்க வந்தது நமக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு, நம்ம எர்ணாகுளம் போய் சேர வேண்டும். நாம் வீட்டில் என்ன செய்யணும்? ஓகே, இனி ഞാൻ சொல்லட்டுமா? ஸ்தோத்திரம். ஏசப்பா கால்வரி சிலுவையில் மரிச்சதற்கும் தேவ ஆவியை கொடுத்ததற்கும் முக்கியமான நோக்கம், இங்கே இருக்கிற சின்ன குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அத்தனை பேரும் அந்த நித்திய வீட்டுக்குள்ளே சேரணும். அல்லேலூயா. ஏசப்பா கல்வாரியிலே மரித்ததற்கு பரிசுத்த ஆவி தந்தது முக்கியமான நோக்கம். இங்கிருந்து சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பரலோக രാജ്യத்துக்கு போக வேண்டும். അതാണ് ഇങ്ങനെ മലയാളത്തിൽ இப்படி ഒരു പാടലുണ്ട്. സിയോൻ സഞ്ചാരി ഞാൻ യേശുവിൽ ചാരി ഞാൻ പോകുന്നു കുരിശിന്റെ പാതയിൽ മോക്ഷയാത്രയാണിത് ഞാൻ നടപ്പത് കാഴ്ചയാലെയല്ല വിശ്വാസത്താലെയാ വീഴ്ചകൾ
കാഴ്ചകൾ വന്നിടും വേളയിൽ രക്ഷകൻ കൈകളിൽ താങ്ങിടും വീഴ്ചകൾ കാഴ്ചകൾ വന്നിടും വേളയിൽ രക്ഷകൻ കൈകളിൽ താങ്ങിടും സിയോൻ സഞ്ചാരിക യേശുവിൽ ചാരിക ഓടുന്നു കുരിശിന്റെ പാതയിൽ സിയോൻ സഞ്ചാരിക യേശുവിൽ ചാരിക ഓടുന്നു കുരിശിന്റെ. നമ്മുടെ കൈ ഉയർത്തി ഹല്ലേലൂയ. കരം ഉയർത്തി